கிறிஸ்துவின் திவ்ய ஒலி ஊழியங்கள் வழங்கும் திவ்ய வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திவ்ய வார்த்தை நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9482942006. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942006. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போமா? கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் அன்பு தோனிக்கின்றதே, எந்தன் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும்
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டின் குட் ஃப்ரைடே சீசன்லே நாம் இருக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்து 5 நாட்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி 6வது நாளிலே மனிதனை தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையாக நம்முடைய ஆண்டவருடைய பெயர்களிலே ஒன்று சர்வ ஞானி, சர்வ வியாபகர், சர்வ சிருஷ்டிகர், ஓமனி சயின்ஸ், ஓமனி பொட்டன்ஸ் அண்ட் ஓமனி பிரசன்ஸ். ஆகவே தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையிலே உருப்பிடி மண் எடுத்து மனிதனை அதிலே உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனிதனாக்கி அவனுக்கு ஆதாம் என்று பெயரளித்தார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை செய்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். இவ்வாறாக மனுஷனும் மனுஷியும் உருவாக்கப்பட்ட நிலைமையிலே அவர்களுக்கென்று ஏதேன் தோட்டம் என்று ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே எல்லா விதமான நன்மைகளை வைத்து தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனி பழமரத்தை வைத்தார். அந்த பழத்தை மாத்திரம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். The man was created in the sinless state originally. When man was committed sin through disobedience, he fell from the sinless stage to the sinful stage. மனிதன் பாவமற்ற நிலைமையிலே உருவாக்கப்பட்டான். என்றைக்கு கீழ்ப்படியாமனாலே அவன் பாவம் செய்த போது பாவம் அற்ற நிலைமையிலிருந்து பாவம் உள்ள நிலைமைக்கு மாறினான். இவ்வாறாக உலகமானது பாவத்திலே பெருகி எல்லாவிதமான பாவத்தினாலே பெருகி மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போனான். ஆண்டவருக்கும் மனிதனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் அங்கே முட்களும் பலவிதமான சாபம் நிறைந்த காரியங்கள் வந்தது. மனிதனுக்குமே நல்ல உறவுகள் துண்டிக்கப்பட்டு எல்லா விதமான பாவங்கள் வந்தது. விழுந்து போன மனிதனை மீட்கும்படி ஆண்டவர் எத்தனையோ முறை பலவிதமான காரியங்களை செய்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார், ஆசாரியர்களை அனுப்பினார். ஒன்றுக்கும் அவள் திரும்பாமல் போனபடினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையிலே தன் பிதாவின் மடியிலே இருந்த இயேசு கிறிஸ்து யாரை நான் அனுப்புவேன், யார் விழுந்து போன மனிதனை மீட்க ஆயத்தமாக என்று சொல்லும் போது தேவ தூதர்கள் கூட்டங்களிலுமே திருத்துவத்தில் இருக்க கிறிஸ்து தேவனுடைய மடியிலே இருந்தவர், மகிமையின் சொர்பமாயிருந்தவர், எல்லாவற்றையும் உறிந்தி வைத்து ஒரு அடிமையின் கோலமாக இயேசு பூமியிலே 2025 ஆண்டு முன்பதாக பெத்லகேம் என்னும் ஊரிலே மாட்டுத் தொழுவத்திலே யோசேப் அவர்களுக்கும் மரியாள் அவர்களுக்கும் பாலகனாய் பிறந்து இந்த பூமியிலே 33 வருஷம் உலகத்திலே வாழ்ந்து 3 ஆண்டுகள் பிதா தன்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி கடைசியாக சிலுவை மரத்திலே அவர் ஏறினார். ஜீவனுள்ள தேவனை விழுந்து போன மனிதன் சிலுவையிலே அறைய முடியாது. அவர் பிறப்பிலே அவர் சிலுவையிலே அறையும்படியாய் தன் ஜீவனை கொடுக்கும் போதே பிறப்பிலே அவர் வந்தவராயிருந்தார். ஆகவே சிலுவையிலே அவர் விழுந்து போன மனிதனுக்காக கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், தலையிலே முற்பீடம், விலாவிலே குத்தப்பட்டவராய் சிலுவையின் கடைசி பரியந்த வரைக்கும், மரணத்தின் கடைசி பரியந்த வரைக்கும் பிதாவாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் சிலுவையிலே தொங்கும் போது 7 விதமான அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை பேசினார். அதுதான் 7 words of Jesus Christ என்று சொல்லி இதை 2025 ஆண்டுகளாய் முழு உலக கிறிஸ்தவ மார்க்கம் பெரிய வெள்ளி என்று சொல்லி வைத்து அதிலே போதித்து தியானித்து வருவது பழக்கம். இதுதான் குட் ஃப்ரைடே என்று சொல்லி அறியப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் 7 வார்த்தைகளை கவனமாக அதை தியானித்து கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே செய்தி கேட்கிற நீங்களும் நானும் கூட அந்த வார்த்தைகள் எண்ணிலே கிரியை செய்து நானும் கூட அந்த வார்த்தைகளிலே சிறப்பானதை எடுத்து அதை கடைபிடிக்கும் போது அது அர்த்தம் நிறைந்த ஒரு பெரிய வெள்ளியாய் மாறும். செய்திகளை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இயேசுவானவர் உரைத்த 7 வார்த்தைகளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த 7 வார்த்தைகளிலே ஒன்று
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்காது என்று சொல்லி அருத்தம் நிறைந்த ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி கடைசியாக பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடைசியா தன் ஆவியை ஒப்புவித்து ஜீவனை விட்ட நாளுதான் பெரிய வெள்ளி என்று சொல்லி, இந்த பெரிய வெள்ளியிலே நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு, கிறிஸ்துவின் தியாகம், கிறிஸ்துவின் உண்மை, கிறிஸ்துவின் பிதாவாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு நாள். உலகம் அவருக்கு சதம் இல்ல. அற்புதத்தை கண்டவர்கள், 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டவர்கள், சுகம் பெற்றவர்கள், அவரால் மாற்றப்பட்டவர்கள். பிலாத்து கேட்கிறான், யாரை நான் சிலுவையில் அறைய வேண்டும், யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லும் போது பரபாசை விடுதலையாக்குங்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையுங்க என்று சொன்னார். என்றால் ஏற்கனவே விழுந்து போன மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவை மரத்திலே தன் ஜீவனை கொடுத்த நாள் பெரிய வெள்ளி. அப்படி என்றால் அதோட ஆழம், அர்த்தம் மிக ஆழமா இருக்கிறது. பிதாவாக தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றினார். ஒரு துளி கூட அவர் மாறவே இல்லை. இன்றைக்கும் அவர் 100 ஆண்டவராக இருக்கிறார். அவர் இருந்த நாட்களிலே 100 மனிதனாய் இருந்தார். ஆனால் மனிதனாய் இருந்தபோது மனிதர்களைப் போல ஒரு பாவம் செய்யவில்லை. ஆனால் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து 3ஆம் நாள் கல்லறையில் எழுந்து இன்றைக்கும் ஜீவித்து பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்து உங்களுக்காக எனக்காக மன்றாடுகிற ஒரு இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யம் வரமாட்டான் என்று சொன்னார். செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும் இந்த பெரிய வழியிலே இயேசு கிறிஸ்து செய்த அதே கிரியைகள், இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை, இயேசு கிறிஸ்துவின் சகிப்புத்தன்மை, இயேசு கிறிஸ்துவின் பொறுமை, இயேசு கிறிஸ்துவின் தியாக பலி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின நாளா இருக்கிறது. செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும் கூட ஆண்டவரே, இந்த நாளிலே நானும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு மாதிரியா இருக்க கிறிஸ்துவை போல நாங்களும் வாழ்கிற உலகத்திலே வாழ்கிற ஆயுசு நாட்களிலே கிறிஸ்துவை போல என்னை மாற்றும், எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் இயேசுவே, என் யெகோவா, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிரியனே, உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் தாமெனை, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிரியனே, என் யெகோவா, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிரியனே, என் யெகோவா. இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன். செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும் கூட கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல என் ஆயுசு நாட்கள் முடிவதற்கு முன்பதாக நான் கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகிறவர்களை அநேகரை சேர்த்து நானும் நீங்களும் அவருக்குள்ளாக வாழ்ந்து நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து ஜீவனை விட்டு அவர் செய்த கிரியைகளை நாங்களும் ஒன்று சேர்ந்து செய்யும் போதுதான் அது அர்த்தம் நிறைந்த குட் ஃப்ரைடேயாக மாறும். காட் பிளஸ் யூ ஆல். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் குட் ஃப்ரைடே என்ற ஒரு சரித்திர ரீதியான ஒரு காரியத்தை நாங்கள் தியானித்தோம். என்னை எங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. நீர் பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றினது போல நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னையும் எங்களையும் ஆயத்தப்படுத்தும். செய்திகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த குட் ஃப்ரைடே ஒரு அர்த்தம் நிறைந்த கருத்து நிறைந்த ஒரு குட் ஃப்ரைடேவாக மாற தேவன் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. May the Lord bless you. Have a blessed Good Friday.
கண்டால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட அன்பின் செய்திகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தாலும் உதாரத்துவ காணிக்கையினாலும் இவைகளை தாங்கும்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தாங்க போகிற ஜெபத்தினாலும் உதாரத்துவ காணிக்கையின் மூலமாய் மற்ற பாஷையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க அதிக உதவியாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திவ்ய வார்த்தை வானொலி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சி மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்களுடைய இமெயில் அட்ரஸையும் எங்களுடைய அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டால் எங்களுடைய ஊழியத்துடைய காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய இமெயில் அட்ரஸ் djacobjj@yahoo.in. திரும்பவும் சொல்லுகிறேன், djacobjj@yahoo.in. எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. அடுத்த வாரமும் இணையதள வானொலி வாயிலாக திவ்ய வார்த்தை நிகழ்ச்சியை கேளுங்கள். தயவு செய்து இந்நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.